குருவுடைய அழகு. அதனால நமக்கெல்லாம் உத்தம குருவும் கிடைத்து இல்லையா. இப்போ நமக்கு கை கால் கண் மூக்கு வாய் எல்லாம் சரியா பகவான் படைச்சு இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பகவானுக்கு என்னைக்கும் செருப்பா தெரியணும் இல்லையா. இன்னைக்கு நான் ஒரு சாக்கடையில இருந்திருப்பேன். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன், குருநாதர் நம்மளை உயர்த்தி வச்சிட்டார். இப்ப குருநாதர் இல்லை, நான் என்னுடைய வழி என்னன்னு கேட்டோம்னா தெரியாது, எந்த சாக்கடையில இருக்கும் தெரியாது. இன்னைக்கு குருநாதர் என்ன பண்ணியிருக்கார், ஆஹா நீயும் பண்றியா, நீயும் அப்படி கைங்கரியம் பண்றிய, நீயும் அப்படியா, இவ்வளவு பக்தியா இருக்கியான்னு நம்ம பண்ற சொல்பத்தையே என்ன சொல்ற பெருசா சொல்லி நீ பண்ணு பண்ணு பண்ணுன்னு சொல்லி. அதனால குருநாதர் என்ன சொல்லாமலே சொல்லி கேட்காமலே கேட்டு நம்மை அறியாமலே நம்மை துன்புறுத்தி வாக்கிற்கும் மனதிற்கும் எதாக தானே ஆனவராம் குருநாதர். அதாவது நீ ஒரு கைங்கரியம் பண்ணற அப்படின்னா ஐயோ என் குழந்தை பண்ணிட்டானேன்னு சந்தோஷப்படணும். இதெல்லாம் ஐயோ இதெல்லாம் பண்ணினா நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒருத்தர் யாராவது ஹெல்ப் பண்ணா ஆமா இப்போ ஹெல்ப் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. ஆனால் குரு அப்படி கிடையாது. குரு என்னன்னா சின்ன கைங்கரியம். அதனாலதான் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்ற சொல்பம் சொல்பமா நீ பண்ணு பார்ப்போம். டெய்லி எனக்கு என்ன பண்ண முடியும்னா இங்க மகாபரிவா கிட்ட எனக்கு புஷ்பம் போட முடியாது, இந்த வில்லத்தை சமர்ப்பிக்க முடியும் அப்படின்னா அதுதான் உயர்ந்தது. அந்த உயர்ந்த சமர்ப்பிக்கும் பொழுது என்னன்னா நம்பிக்கையுடன் இன்னைக்கு என்னை இப்படி வச்சிருக்கே தெரியவான்னு நம்ம நினைச்சுட்டு போறோம். அப்படி ஒரு புஷ்பத்தை நம்ம போட்டோம்னா அந்த சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஆள் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம். அதனால இங்க ரொம்ப அழகா சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றதுன்னா குருவுடைய பாதுகை தான் உயர்ந்தது. குரு வேறுல குரு பாதுகை வேறு கிடையாது. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வெளியில எப்படி இருக்கும் தெரியாது. ஒரு குரு சன்னிதானத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளை அறியாமையே நம்ம மாறிடுவோம். இப்ப நம்ம இங்க வெளியில போய் ஏதோ பேசிட்டு வரோம், ஆனா இந்த கோவிலுக்குள்ள பெரியவாளை பார்த்த உடனே என்ன ஆயிடும் அப்படின்னா எல்லாம் மனசெல்லாம் ஒடுங்கி எல்லாம் நினைத்து நம்மளை அறியாமையே கை இப்படி போறது பார்த்தீங்களா. அதுதான் குருவுடைய உயர்வு. அதனால குரு எதுல என்ன அஞ்ஞானம் போயிடும், எண்ணங்கள்லாம் இருக்கவே இருக்காது. ஏன் நான் அந்த சன்னதி மாத்திரத்திலே சன்னதிக்கு வந்தா என்னன்னா எங்க ஒருத்தருக்கு நிம்மதி கிடைக்கும் தெரியுமா, குருனுடைய சரணங்களை மட்டும். இந்த குருனுடைய சரணத்தை காசு கொடுத்து வாங்க முடியுமா முடியாது. ஒரு கடைக்கு போறோம், கடையில் போய் சார் எனக்கு 1/2 கிலோ தக்காளி கொடுங்க, 1/2 கிலோ வெள்ளரிக்காய் கொடுங்க, எல்லாம் கொடுப்போம், 1/2 கிலோ நிம்மதி கொடுங்கன்னா கொடுப்போம். எந்த ஊர்லையும் கிடைக்காது நிம்மதி. நிம்மதி எங்க கிடைக்குமா, குருனுடைய சரணத்தில் அப்படின்னா. அதனால குருனுடைய சரணத்துல என்ன அப்படின்னா குருனுடைய பாதுகை என்ன பண்ணுவோம்னா மோட்சம் கொடுத்து. இப்ப குரு பாதுகையை எடுக்கணும் அப்படின்னா ஒரு ரூம் இருட்டு அறை, அந்த இருட்டு அறையில ஒரு சுவிட்சை போட்டோம்னே அந்த ரூம் பிரகாசமா இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அழுக்கு நடுவுல அழுக்கை போக்குறதுக்கு நம்ம மனசுல நினைத்து அந்த பாதுகையை கொண்டு வச்சா நம்மளுடைய வாழ்க்கை உற்சாகமா இருக்கோ அது மாதிரி குரு பாதுகை விசேஷம். பாகவதம் அழகா இன்னொன்னு சொல்றது, சிந்தாமணிர் லோகசுகம் சுரத்ருகு ஸ்வர்க்க சம்பதம் பிரயஷ்சதி குரு வைகுண்டம் யோகி துர்லபம் அப்படின்னு சொல்றது. அந்த சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு கல் என்ன பண்ணும் அப்படின்னா கண்ணை முடிந்து இப்ப நான் ஒரு ஏசி வேணும் அப்படின்னா ஏசி வந்துடும். ஒரு இப்ப நான் ஒரு கோல்டுல இது வேணும், ஒரு கை தங்க மோதிரம் வேணும் நினைச்சா வந்துடும். அதனால சிந்தாமணி என்ன பண்ணும், லோக சுகத்தை கொடுக்கும். ஆனா அதற்கும் மேல ஒண்ணு இருக்கு, பிரயஷ்சதி குரு பிரீத்தோ. ஆனா இந்த சிந்தாமணி கல்ல நினைச்சு பண்ணினோம்னா உனக்கு மோட்சம் கிடைக்குமானா கிடைக்காது. ஆனா பிரயஷ்சதி குரு பிரீத்தோ, எவன் ஒருவன் குருவுடைய பிரீத்திக்கு ஆட்பட்டானோ அவனுக்கு கண்டிப்பாக மோட்சம் உண்டு அப்படின்னு பாகவதம் சொல்றது. அதனால பிரயஷ்சதி குரு பிரீத்தோ வைகுண்டம் யோகி துர்லபம். யோகிகளுக்கு கூட கிடைக்காத வைகுண்டம் நீ குருவை அவர்களுடைய சன்னிதானத்துல சொச்சமா சொல்பமா குப்பை எடுத்து போட்டா கூட அது கைகள், அதுக்கு கூட பகவான் சந்தோஷப்படுறான்.
அப்படின்னு பாகவதம் சொல்றேன். அதுக்கு ஒரு அழகான ஒரு கதை இருக்கு. ஒரு குரு பக்தன் இருந்தான். எப்படி நம்ம ஆழ்வார்கள் சொல்லும் பொழுது மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரையே நினைத்து 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 இருந்தார். மீதி எல்லா ஆழ்வார்களும் எல்லாரும் பற்றி எழுதினார். இந்த மதுரகவி ஆழ்வார் 10 பாசனம் அவருடைய குருவினுடைய நம்மாழ்வார் மேல தான் எழுதியிருக்கார். அதே மாதிரி இங்க நார்த் சைட்ல வட மாநிலத்துல ஹரிதாசர் அப்படின்னு ஒரு குரு இருந்தார். அவருக்கு ஒரு சிஷ்யர் விப்புல தேவர் அப்படிங்கிற சிஷ்யர் இருந்தார். அந்த விப்புல தேவர்ங்கிற சிஷ்யர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எப்பொழுதும் அந்த குருவுடைய சரணத்தையே பார்த்து கொண்டு அவருடைய கதைகளையே பேசிக்கொண்டு அவருக்கே சேவை செய்து கொண்டு இருப்பார் இந்த விப்புல தேவர். அந்த விப்புல தேவர் என்ன அப்படின்னா, அவருடைய கண்ணனுடைய பலன் என்ன அப்படின்னா, குருநாதரை பார்த்து கொண்டே இருப்பார். ஏன்னா கண்ணினிக்கு நல்லா தெரியுது, எத்தனை நாள் பார்க்கவும் தெரியாது மகான்களை. ஒரு நாள் அவன் இல்லை அப்படின்னா அப்போ கண்ணு நமக்கு வயசாயிட்டு கண்ணு மங்கி போயிட்டுனா பார்க்க முடியாது. அதனால கண்ணனுடைய பலன் என்ன அப்படின்னா குருநாதரை பார்த்து கொண்டே இருப்பது. அதனால இந்த ஹரிதாசரை பார்த்து கொண்டே இருக்கிறது தான் இந்த விப்புலதேவர். அதனால அடுத்தது காதுக்கு என்ன அப்படின்னா, அவருடைய குருநாதருடைய கதைகளை கேட்டுக்கொண்டே இருப்பார். அவருடைய கதைகளை கேட்டுக்கொண்டே இருப்பார். அதே மாதிரி நாவுக்கு என்ன அப்படின்னா, குருநாதரை பத்தி சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பெரியவா பத்தி சொல்ல ஆரம்பிச்சா 2 மணி நேரம் போறதே கூட. அவ்வளோ விஷயங்கள் இருக்கு, அவ்வளோ லீலைகள் பண்ணியிருக்கார் பெரியவா. அது மாதிரி இந்த விப்புல தேவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, வாயை திறந்தாலே குருநாதா, இந்த குருநாதர் என்ன பண்ணினாரு எனக்கு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சா 2 சரசங்கா இருக்கு. பேச ஆரம்பிச்சா தெரியும், குருஜி இன்னைக்கு என்ன பண்ணாரு, இன்னைக்கு பெரியவா என்ன பண்ணா, இதே பேச்சு இல்லையா. அதனால நெஞ்சு நிறைய குருநாதரை நினைத்து கொண்டே இருந்தார். இப்படி இந்த விப்புலதேவருடைய காலங்கள் போயிட்டு இந்த சிஷ்யனுக்கு ஒரு வருத்தம் ஆயிடுத்து. இந்த ஹரிதாசர் என்கிற குரு கோலோகம் போயிட்டார். கோலோகம் போன உடனே இவர் பிருந்தாவனத்துல இருந்தார். அவருக்கு பாம்பிகாரியை பார்க்க முடியல, மதனமோகனை பார்க்க முடியல, ராதாராமனை பார்க்க முடியல, ராதாவல்லவனை பார்க்க முடியல. எதை பார்த்தாலும் குருநாதரே கண்ணில் தெரியறாரு. அப்ப என்ன பண்ணிட்டாரா அப்படின்னா, ஒரு நாள் கண்ணை எடுத்து கட்டின்றார். எப்படி மகாபாரதத்துல காந்தாரி இருந்தா இல்லையா, அந்த மாதிரி கண்ணை எடுத்து கட்டின்றார். கண்ணை கட்டிட்ட உடனே இவர் என்ன பண்றாரு, கண்ணை கட்டிட்டு இருந்தார். ஏன்னா இந்த குருநாதர் எதுவுமே பார்க்கவே. அதனால இந்த பிருந்தாவனத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அயோத்தியாலாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 7-8 மணிக்கு மேல எல்லா சபாலையும் இந்த மாதிரி ராமாயணம் சொல்லுவான், இல்ல பிருந்தாவனமா இருந்தா பாகவதம், இல்ல கிருஷ்ணலீலைகள்லாம் சொல்லுவான். இப்ப இந்த கிருஷ்ணலீலையெல்லாம் இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி பசங்க எல்லாம் இந்த லீலைகள் சொல்லிட்டே நடக்கிறா. இவரும் அது காதுக்குள்ளே கேட்பார் எல்லாம். அவருக்கு பார்க்கவே முடியாது, ஏன்னா எனக்கு பார்த்தா குருநாதரை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு அவருக்கு ஒரு குருபக்தியில ரொம்ப அப்படி ஒரு உயர்ந்தவர். உடனே இவர் இப்படி அந்த டான்ஸ் ஷோ, அந்த ஸ்டேஜ் ஷோல ராசலீலை நடக்கிறது. இந்த ராசலீலையை பார்த்தீங்கன்னா பகவான பிதாராத்ரி அப்படின்னு அவெல்லாம் பாகவத ஸ்லோகங்கள் சொல்லிட்டு வரா. டக்குன்னு ஒரு ராதை அப்படிங்கிற குழந்தை டக்குன்னு இவரை பார்த்து, நீ இப்ப கண்ணை திறக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. கண்ணை திறக்கணுமா வேண்டாமா, கண்ணை திறக்கணுமா வேண்டாமா. கண்ணை திறக்கணும் அப்படின்னு யார் உங்ககிட்ட சொன்னா, இன்னும் குருநாதர் ஹரிதாசர் தான் உனக்கு கண்ணை திறந்து என்ன பாருன்னு சொன்னா. நீ யாருமா, அதான் ராதை அப்படிங்கிற. இல்ல நான் பார்க்க மாட்டேன், நான் குருநாதர் தான். இல்ல உங்க குருநாதர் தான் சொல்லியிருக்காரு. கண்ணை திறந்த பார்த்த உடனே பார்த்தா ராதாதேவி பிரத்யட்சமாயி தரிசனம் கொடுக்குற அந்த விப்புலதேவர் தரிசனம் கொடுத்து, அங்கேயே என்னுடைய ஜென்மா சாபல்யம் ஆயிடுச்சு. அதனால அங்கேயே போயிட்டார். என்ன குருநாதருடைய சரணத்துக்கு அர்ப்பணிச்சுட்டேன் அப்படின்னு அவர் அங்கேயே போயிட்டார். அதனால என்ன அப்படின்னா, குரு பக்தி இருந்தா பகவான் நம்மளை தேடி வரும். பகவான் என்ன பண்ணுவான்னா, யாரு குருக்கு பின்னாடி போயிட்டே இருக்காரோ அவனை கூப்பிடுவான். பகவான் மகனே இருப்பான். ஐயோ குருக்கு மேல ராமானுஜர் போகும்போது, வைகுண்டத்துக்கு போகும்போது எல்லாரும் ஆச்சாரியன் திருவடி, ஆச்சாரியன் திருவடி, ஆச்சாரியன் திருவடி, ஒண்ணுமே பேச முடியல யாராலையும். ஆச்சாரியன் திருவடி அடைய
என்ன அப்படின்னா, உயர்ந்தது என்ன அப்படின்னா, எப்பொழுதும் குருநாதரை நினைத்துக் கொண்டு அவர் சொன்ன வாக்கியங்களை நடந்து எல்லாம் போய் நின்றுட்டே இருக்கிறதுனால அப்படிலாம் கிடையாது. குருஜி என்ன சொல்லியிருக்காரு, பெரியவா என்ன சொல்லியிருக்காரோ அந்த மாதிரி நடக்கணும். அதனால இங்க நாராயண தீர்த்தர் இன்னொரு பக்தர் இருந்தார். அவர் வரதூர்ல இருந்தார். அவர் வந்து ஒரு பெரிய சன்னியாசி. காவேரி தீரம் வந்து அவர் வந்து பிக்ஷை எடுக்கணும். சன்னியாசிகளுக்கு என்னன்னா பிக்ஷை எடுக்கணும். ஏக பிக்ஷை ஒரு இங்க இருக்காரு அப்படின்னா இங்கேயே பிக்ஷை எடுத்துட்டு இருக்கக்கூடாது. அவ வந்து ஒரு நாளைக்கு ஒரு கட்ட மாறிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா சன்னியாச தர்மம். அதை பத்தி நமக்கு விஷயம் இல்லை. இங்க ஏக பிக்ஷை எடுத்துட்டே இருக்காரு. டெய்லி ஒருத்தர் வந்து ஆனாலும் சலிக்காம போயிட்டே இருக்காரு. இவரும் பார்த்துட்டே இருக்கார். ஒரு நாள் இவருக்கு தோன்றது இந்த நாராயணத்துக்கு இருக்கு, நான் இத்தனை நாள் ஏக பிக்ஷை எடுத்துட்டேன், ஏன்னா இன்னும் ஓடி போயிட்டு இவன் அடுத்த நாளைக்கு காத்தால எடுத்துட்டு வரான். எங்க சுவாமி இருக்கான தேடலாம், ஓடலாம், பார்க்கலாம். பார்த்தா நடு கடல்ல காவேரி கரையில நடுவில் உட்காந்துருக்கார். உட்கார்ந்தவனே அந்த மண்ணில் ஓடி போய் சுவாமி சுவாமி எங்க போயிட்டு அவரை பார்க்கவே முடியலையே, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு இவன் கொடுக்குற பிக்ஷையை சாப்பிட்ற ஓடுறோடனே அவருக்கு மகான்களுக்கு என்ன கருணை. ஏன்னா நம்மளெல்லாம் பார்த்தா அவர் அனுகிரகம் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ஏன்னா அவன் முட்டையாக வச்சுட்டு இருக்கணும். அதனால அவருக்கும் அனுகிரகத்தை பண்ற, அவன் கொடுத்த பிக்ஷையை சாப்பிட்ற. சாப்பிட்ட உடனே இவருடைய பாதத்தை பார்க்கிறார். என்ன சுவாமி உங்களுக்கு பாதமெல்லாம் வெட்டமா இருக்குது, என்ன விஷயம்னு தவிச்சு போயிடுற. குரு போனா தவிச்சுந்தார். இவருக்கு இப்படி ஆயிடுச்சு. அது மெதுவாக அவர் சொல்ற, நாராயணன் சொல்ற, இல்லப்பா ரொம்ப வேகமா ஓடி வந்த இந்த வெயில்ல உனக்கு வலிக்கக்கூடாதுன்னு என் காலெல்லாம் கொப்பளம் ஆயிடுச்சு அப்படிங்கிறார். ஐயோ சுவாமி என்ன சுவாமி இப்படி அப்படின்னு காலில் விழற, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார் நாராயணத்தை. எல்லாம் பார்த்துட்டு கடைசியா கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்? ஏன்னா மகான்களுக்கு கருணை பண்ணணும்னு நினைச்சா வச்சுக்கோங்களேன், அவளுடைய சுவாபாவிகமா அது இருக்கும். எப்படி நமக்கு வந்து கண்ணு காது மூக்கு கை இருக்கோ அவளுக்கு கருணைங்கிறது அவளுக்கு உறக்கும் பொழுதே இருக்கக்கூடியது. அதனால உனக்கு என்னப்பா வேணும்? சுவாமி எனக்கு ரொம்ப ஏழை, ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு ஏதாவது காசு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு எப்பயுமே என்னன்னா நம்மளுடைய விஷயம் தான் ஃபர்ஸ்ட் வரும். நமக்கு என்ன ஐயோ மோட்சம் கிடைக்கணும்னு நினைப்போம்னா எல்லாம் சொல்லுவோமா என்ன? கண்டிப்பா சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி இவனையும் யோசிச்சு சொன்னோம். சொல்லிட்டு சொன்னார், சரி இங்க வாப்பா, ஒரு மரத்தடி கூட்டின்னு போனார். ஒரு மரத்துலேருந்து ஒரு இலையை பிச்சு கொடுத்தார். இந்த இலையை நீ வச்சுட்டு வா, இது ஒரு மருந்து, இது யாருக்காவது தேவைன்னா ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டார். ஒன்றுமே புரியல, என்னடா நம்மளோ ஏதோ கேட்டோம் கொடுக்குறார், எதுவுமே நமக்கு புரியாது. அதாவது மகான்கள் பண்றது எதுவுமே நமக்கு புரியாது. ஏனும் கேட்கக்கூடாது, கேட்டால் அவள் பிடிக்காது. ஏன்னா பதில் சொன்னாலும் அந்த பக்குவம் நமக்கு இருக்காது, புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவம் இருக்காது. அதனால இதை வந்து இதை கொடுத்த உடனே சரி போயிட்டா. அந்த ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ரொம்ப வயத்த வலி. போய் பார்த்தா புற்றுநோய். புற்றுநோய்க்கு என்ன அப்படின்னா தெரிஞ்சவர் ஏதாவது புற்றுநோய்க்கு ஏதாவது சாப்பிட்டா காப்பாற்ற முடியுமே. இந்த இலை வந்து புற்றுநோய் சரியாயிடும்னு இவனுக்கு அவருடைய குருநாதர் நாராயணத்துக்கு சொல்லியிருக்காரு. அதனால இவன் என்ன பண்றான்னு இலைக்கு இருக்குது. ராஜாக்கு போய், ராஜா இன்னும் இதை சாப்பிடும்போது சரியாயிடும் அப்படி ஏதோ சரி இப்போ என்னன்னா திடீர்னு வந்து கொடுக்குறான். ஏன்னா அவரும் சாப்பிட்டாரு. ஏன்னா ஏதாவது பித்தம் தெரியணும் தானே, வியாதி வந்தா என்ன, நான் எங்கேயாவது போய் ஏதாவது பித்தம் தெளிஞ்சா சரிதான். அதனால இவர் இந்த இலையை சாப்பிட்ற பரிபூர்ணமா குணமாயிடும். குணமான ஓடி வர ராஜா இவரை கேட்டு, என்னப்பா இல்ல நீ தான் என்னுடைய வைத்தியன், நான் இலைய சாப்பிட்டேன், எனக்கு எல்லாமே சரியாயிடுது அப்படின்னோடனே உனக்கு என்னப்பா வேணும்? ராஜாவுக்கு ரெண்டு விஷயம் தான், நல்லது நடந்தா ஒரு சம்மானம், இல்லைன்னா வெட்டு. அதனால ராஜா கேட்கிறான், உனக்கு என்னப்பா வேணும்? இல்ல
அதே மாதிரி புரந்தரதாசர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து 9 கோடி காசான மகா யோகி. யோகினா யோகி எச்சகையால காக்கா உடனே இவர் என்ன பண்றாரு, வியாசராயர்னு ஒரு குரு இருக்கார். இந்த குரு என்ன பண்றாரு, நடந்துட்டே இருக்கார். அவர் ஸ்ட்ரீட் வழியா நடந்துட்டே இருக்கார். எப்பயாவது கூப்பிட்டாவது ஒரு வழி ஏதாவது பண்ணுவாங்க. அதனால குரு, நான் சொன்ன மாதிரி குரு நம்மளை தேடி வருது. அதனால புரந்தரதாசருக்கு தேடி குரு வர, இந்த வியாசராயருக்கு அவர் குரு வர, குரு வந்த உடனே என்ன பண்றாரு, அவருடைய வாழ்க்கையில போய் மாற்றி அவர் எல்லாத்தையும் இது பண்ணி தீர்த்த யாத்திரை போய் அவரும் ஒரு பக்தனானாங்கிறது சரித்திரம். அதனால இங்க வந்து 3 விதமான விஷயங்கள் இங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து ஸ்மரண தீட்சை, அதாவது குருநாதர் நம்மளை நினைச்சு ஸ்மரணம் பண்றதுன்னு ஒரு சில பேர் இருந்திருக்காங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்ணுவாராம் அப்படின்னா, நேர மாடியில மொட்டை மாடி ஏறி போய் ஐயோ என்கிட்ட சேர்ந்தவர்கள் எப்ப என்கிட்ட வருவான்னு தவிப்பார். அதுக்கப்புறம் தான் நரேந்திரன் வந்தார், பிரம்மானந்தர் வந்தார். அப்படி எப்ப எனக்கு பிறந்தவா வரணும்னு வேண்டி இருக்காரோ அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ராமகிருஷ்ணன் வர. இல்லைன்னா நயன தீட்சை, புரந்தரதாசர் கதை மாதிரி முன்னாடி போயிட்டு வருவா, எப்படியாவது இவன் நம்மளோட வரணும் அப்படிங்கிறதுனால நயன தீட்சை, இன்னொன்று மந்திர தீட்சை, இன்னொன்று வந்து ஸ்பர்ஷ தீட்சை, இன்னொன்று பாதுகா தீட்சை. என்ன சொல்ற, குருவுடைய பாதுகையை வச்சு தீட்சை கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுல வந்து ஒரு பக்தை அரணா மீனான்னு இருக்கா. அரணா மீராங்கிறத வந்து இந்த அரணாங்கிற ஒரு பக்தை மீராவுடைய ஒரு மீரா தான் குரு. அவர் வந்து ரொம்ப அழகான ஒரு பாட்டு எழுதியிருக்கார். நிம்மதி அடைந்தேன் உலகம் அறந்தேன் ஆனந்த தாண்டவம்னு நீங்கெல்லாம் கேட்டது. சத்குரு பாதுகை குஞ்சலம் என்மேல் பட்ட பொழுது தானே அப்படின்னு அந்த பாட்டு. உலகம் அறைந்தேன் எல்லா உலகத்தையும் இந்த குருவுடைய சன்னிதானத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா உலகம் நிம்மதி அடைந்தேன் உலகம் அறைந்தேன் என்னன்னா ஆனந்த தானடைந்தேன். என்னன்னா குரு சன்னிதானத்துக்கு வந்தோம்னா நம்மளை அறியாமையே நம்ம உற்சாகமா இருக்கும். ஏதோ கவலையில வருவோம், என்னடா ஆகும் நாளைக்கு என்ன ஆக போகுது, ஆனால் இங்கே வந்தோடனே எல்லாம் மறந்து போயிடும். இப்படி உட்காரணும், கடை கேட்கும் போயிடும், 8 மணி ஆயிடும், நம்ம வேலையை பார்த்தோம்னா காலமே மறந்து போயிடும். அதனால நிம்மதி அடைந்தேன் உலகம் மறந்தேன்ங்கிறாங்க. அதனால 2 பேர் பேசிட்டு இருக்கா. இப்போ குரு பக்தியா இருக்கிறவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கா வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பேசுவான், அவளுக்கு என்ன பேச இருக்கும், நான் குரு பக்தியிலே பேசிட்டு இருப்பான். குரு என்ன பண்ணாரு, இது பண்ணாரு, அது பண்ணாரு. குரு நம்மளோட அன்னைக்கு எப்படி பேசினார், ஒரு ஏகாதசி போனேன், ஒரு அம்சம் பார்த்தேன், எப்படி இருந்தது, குரு என்ன எப்படி கேட்டார், அப்படி கேட்டாலும் பேசிட்டே இருப்போம் இல்லையா. இதுவே ஒரு கதை. கோபிகைகள் என்ன பண்ணிட்டோம், ஒண்ணுமே பண்ணாங்க. அன்னைக்கு கிருஷ்ணன் என்ன லீலை பண்ணினான்னு பார்க்க கூட மாட்டான், ஆனா அவர்கள் எல்லாம் சேர்ந்து இதுதான். இன்னைக்கு கிருஷ்ணன் என்ன பண்ணினான், கிருஷ்ணன் என்ன பண்ணினான், அதுவே ஒரு ஆனந்தம் அப்படின்னு சொல்றாரு. ஆனந்தம்ங்கிறத நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது. குரு சரணத்துல இருக்கிறது தான் பெரிய ஆனந்தம். மீதி எல்லாம் சொல்றதுலாம் சுத்தம். வேற ஏதாவது பண்றோம், ரிலாக்ஸ் பண்ண ஹோட்டல்ல போறோம் அப்படின்னா அது சுத்தம், அது ஆனந்தம்னு சொல்ல முடியாது. ஆனந்தம் எங்க கிடைக்கும் அப்படின்னா குருவுடைய சரணத்துல மட்டும்தான் கிடைக்கும். குருவின் மலரடியே மற்றெல்லாம் மாயை, எல்லாமே மீதி எல்லாம் எப்படி இருக்கும்னா கனவா இருக்கும். குரு சன்னிதானத்துக்கு வந்துட்டோம்னா மீதி எல்லாம் கனவா இருக்கும். குருவனுடைய சரணம் தான் உயர்ந்தது, குருவனுடைய சன்னிதானம் தான் உயர்ந்தது, குருவே தான் எல்லாம். அதனால நீ வந்து நீ அந்த மாயையில வந்து நீ 60 வயசு ஆயிடுப்பா, உனக்கு 60 வயசுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போற, 60 வயசுக்கு அப்புறம் நீ எங்க போக போற, இதுக்கப்புறம் என்ன பண்ண போற, உன்னோட வாழ்க்கை என்ன பண்ண, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆகாயம் எத்தனை வருஷமா இருக்கு, கடல் எவ்வளவு வருஷமா இருக்கு, மலை எத்தனை வருஷமா இருக்கு, பூமி எத்தனை வருஷமா இருக்கு தெரியாது. 80 வயசு ஆயிடுது நமக்கு, ஆனா திருப்தியா சரி நான் காமரேன்னு கிளம்புறோம்னா இல்லை 80 வயசு ஆயிடுது, ஐயோ என்னோட பேரும் பேத்திலாம் இருக்கா, நான் பார்க்கலாமா, அவா கல்யாணம் பார்க்கணும், அவளுடைய எல்லா ஃபங்க்ஷனும் பார்க்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா. திருப்தியே நமக்கு கிடையாது. திடீர்னு ஒரு கனவு வருது, எனக்கு 1 கோடி ரூபா வர மாதிரி, ஆனா கண்ணை முடிச்சு பார்த்தா 1 கோடி இல்லை, ஒண்ணுமே இல்லை. மரணமே வரக்கூடாது, எல்லாமே கனவாயிடுச்சு. ஆனா என்ன ஒரு உண்மை அப்படின்னா